சிவகார்த்திகேயனுடைய ரஜினி முருகன் படம் நல்லாவே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங்கை கொடுத்துருக்கோன்னு சொல்லலாங்க. இந்த படத்தை கூட தாரை தப்பட்டை, கத்தகளி, கெத்து போன்ற படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்த்தா சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகன் படமே முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இது ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட சொல்லலாங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு ஹாப்பியான விஷயமாக கூட இருக்குது. இந்த பொங்கல் ரேஸில் சிவகார்த்திகேயன் படம் நம்பர் 1 போய்கிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயங்க. இதை டைரக்ட் பண்ணவர் பொன்ராம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படம் பேசிக்காகவே காமெடியில் வந்தால் கூட நடுவில் அப்பப்போ ரொமான்டிக் ஸ்டோரி நம்மளுடைய மனசை கவர்ந்திருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த ஸ்டோரி யாரெல்லாம் கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தா டீனேஜர்ஸ் அண்ட் 24 ஏஜ் ப்ளஸில் இருக்கவங்களுக்கு நல்லாவே ஒரு ஏற்ற படமாக கூட இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த படத்தில் சூரியும் சிவகார்த்திகேயனும் பார்ட்னர்ஷிப் போட்டு காமெடி உலகத்தை திணிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ரைமிங்கான டைலாக்கை அப்பப்போ ரிலீஸ் பண்ணி ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு காமெடி கலாட்டாவை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல கேரக்டர்கள் இவங்க கூட சேர்ந்து நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், லக்ஷ்மி மேனன், சமுத்திரக்கனி, அப்புறம் ராஜ்கிரண் போன்றவங்க நடித்து நல்லாவே அவங்களுடைய நடிப்பு கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. சவுண்ட் ட்ராக்ஸு டி இமான் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணவர் தாங்க யுகபாரதி. இந்த படத்துக்கு ஆடியோ ரைட்ஸ் சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறதுனால இசையில் எந்தவித குறையுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், ஆடியோ ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். மேலும் இதை போல் அப்டேட்டான ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஃப்ரீயாகவே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.